சக்திமான், சூப்பர்மேன் ஹல்க், நித்தியத்தின் படிகம். பண்டைய இமயமலை வெள்ளை குகைகளில் ஆழமாக நித்தியத்தின் படிகம் புதையல் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒளிரத் தொடங்கியது. சக்திமான், சூப்பர்மேன், ஹல்க் மூவரும் ஒரே நேரத்தில் குகையின் வாயிலுக்கு வந்தனர். ஹல்க் உருமினார், நாம் கண்டுபிடிப்போம். ஹல்க் பாறைகளை உடைத்து வழியை தெளிவுபடுத்தினார். ஒன்றாக அவர்கள் பாதுகாப்பாக கடந்தனர். சக்திமான் மாயையை உடைத்து சத்யம் சிவம் சுந்தரம் என்று மந்திரம் சொன்னார். சூப்பர்மேன் ஹல்க் அதை கேட்டார். படிகம் ஒரு சிறிய நட்சத்திரம் போல மிதந்தது. அதே நேரம் தானோஸ் மீண்டும் தோன்றினார். சூப்பர்மேன் மந்திரம் உச்சரிக்காமல் அதன் மேல் தனது கையை வைத்தார். இதனால் தானோஸ் சூப்பர்மேன் தன் கட்டுப்பாட்டில் மாற்றினார். சூப்பர்மேன், எல்லோரும் வாருங்கள், உலகம் நம் கையில் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஹல்க் தயங்கினார். பின்னர் சூப்பர்மேனும் படிகமும் பிரகாசமாக பிரகாசித்தது ஏற்றுக்கொண்டது. தனது 2 கையையும் விரிது மேலே பறந்தார். ஒரு ஆற்றல் அலை குகையை நிரப்பியது. ஆபத்தான விரிசல்களை மூடி சமநிலையை மீட்டெடுத்தது. ஹல்க் அந்த பெரிய படிகம் பாறையை பிடித்து கெட்டவன் எடுக்க மாட்டான். சக்திமான், நாம் புதையலை வைத்திருக்க கூடாது. அதிகாரம் பகிரப்படும் போது உடைமையாக அல்ல, உலகம் பாதுகாப்பாக இருக்கும் என்றார். சூப்பர்மேன் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி தலையசைத்தார். நாம் அதை ஒன்றாக பாதுகாக்கிறோம். கீழேயே இறங்கினார். ஹல்க் படிகம் பாறையை பிடித்து சிதறி வெடிக்க வைக்கார். அங்கிருந்து மூவரும் வெளியேற புறப்பாட்டார். ஆனால் சக்திமான் தானோஸ் பிடியில் சிக்கிக் கொள்கிறோர். சூப்பர்மேன் ஹல்க் வெளியிருந்து திரும்பி உள்ளே வந்து சக்திமான் மீட்டு மூவரும் வெளியே சென்றுள்ளார்கள். அதே சமயம் அங்குள்ள மலை பாறை வெடித்துச் சிதறியது. தானோஸ் பார்த்துக் கொண்டே மறைந்து கொள்கிறோர். மேலும் நித்தியத்தின் படிகம் மீண்டும் அமைதியாகிவிட்டது. பிரபஞ்சத்தின் வலிமையான மூவரால் பாதுகாக்கப்பட்டது.